Hello viewers, welcome to Cookuwithpragi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மூணு வகையான garlic bread வந்து செய்யலாம். இது வந்து வெளிய நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். garlic bread செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப்சிகம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல மொசரல்லா சீஸை வந்து திருவி சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க என்ன சீஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடுல எடுத்து வச்சிருங்க. இன்னொரு மிக்சிங் பவுல்ல 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம garlic bread செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செஞ்சிடலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க garlic spread-ஐ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பிரெட்லையுமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம திருவி வச்சிருந்த சீஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பிரெட் எடுத்து வெளிப்பக்கமாக வந்து ஸ்ப்ரெட் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பிரெட்டை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கார வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்மளோட வந்து garlic bread ரெடி ஆயிடுச்சு. வெளில நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போது அதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ப்ரெட்டை வந்து ரெண்டுத்துலேயுமே சேர்த்துட்டு உள் பக்கமாக வந்து அந்த சீஸ் நம்ம திரு வச்ச சீஸை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உள் பக்கமாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு பேட்ச் வந்து நான் டோஸ்டரில் பண்ணுறேன். இன்னொரு பேட்ச் வந்து பேனில் பண்ணி காமிக்கிறேன். டோஸ்டர் இருக்கவங்க டோஸ்டரில் பண்ணிக்கோங்க. டோஸ்டரில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்காமே வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். garlic bread வந்து செகண்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெளில எடுத்துருங்க. இதுவும் வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இன்னொரு பேட்ச் வந்து நம்ம பேனில் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறம் இதில் அந்த இன்னொரு பேட்ச் பிரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கார வரைக்கும் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதுவும் நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பிளேட்டில் 2 எக்கை வந்து அடித்து ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க.
வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஸ்ப்ரெட்டை வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போது இது மேலே வந்து நம்ம திருவி வச்சுருக்க சீஸை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டையில் வந்து நல்லா வந்து இதை முக்கி எடுத்துருங்க. 4 எட்ஜஸ்லையுமே வர மாதிரியுமே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் பிரெட் கிரம்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க. எல்லா சைடுமே வந்து பிரெட் கிரம்ஸ் வச்சு கோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். இப்போது இதை நீங்கள் பேனில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குக்காரை வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட 3rd மெத்தட் கார்லிக் ப்ரெட்டும் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம், டின்னராக செய்யலாம். ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.